ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை ப்ரெட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே நம்ம பண்ணது. ஸோ வந்து கொஞ்சம் சாண்ட்விச் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோதுமை ப்ரெட் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துருக்கோம். நீங்கள் மைதா ப்ரெட் எடுத்துக்கிறனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காய் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் வந்து 100 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த காய் இருந்தாலும் நீங்கள் இந்த காய் சேர்த்துக்கலாம். இந்த காய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சோயா, ஸ்வீட் கார்ன், வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் காய் வெரைட்டி வந்து நீங்கள் நிறையா சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு சாண்ட்விச் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியஸ்ட்டும் கூட. இப்போ சாண்ட்விச் எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் வந்து நம்மளுக்கு சூடாயிடுச்சு. எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்து வந்து நம்ம போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வந்து லைட்டாக வணக்கிக்கோங்க, ரொம்ப வணக்க விட தேவையில்லை. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் லைட்டாக வணக்கிக்கோங்க, ரொம்ப நேரம் வணக்கணுன்ற அவசியம் கிடையாது. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வணக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா காயும் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற உப்பு வந்து எல்லா காயிலையுமே நல்லா பிடிக்கும். எண்ணெயிலே வந்து காயை வந்து நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பக்கம் போல் விட்டிங்கனாவே போதும். நம்ம காய் எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம வந்து தண்ணி எல்லாம் எதுவும் ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு காய் வந்து நம்மளுக்கு குக்காயிரும். மூடியெல்லாம் போட வேண்டாம், அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. காய் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷத்தில் அந்த எண்ணெயிலே வந்து காய் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு. நம்மளுக்கு பார்க்குறப்பவே தெரியும். போதும், ஒரு 3/4 அளவுக்கு வெந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாண்ட்விச்சுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப வேக வச்சோன்னா அதோட காயோட ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 3/4 அளவுக்கு வேக வச்சுக்கோங்க, போதும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மசால் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பெப்பர் பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசால் தூளாக நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை மசாலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை இறக்கிட்டு நம்ம பிரெட் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து சாண்ட்விச் வந்து தோசைக்கல்ல தான் பண்ண போகிறேன். அதனால நான் தோசைக்கல் வந்து வச்சுருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பிரெட் வச்சுக்குவோம். பிரெட் வந்து நல்லா டோஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்குவோம். நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகும். பிரெட் வந்து டோஸ்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்குவோம். பிரெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமே நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்குவோம். பிரெட்டை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம்.
அதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா அழுத்தி விடுங்க. பாருங்கள், அருமையான பிரெட் சாண்ட்விச் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. பாருங்கள், நம்ம இந்த காய் வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் பக்கம் போல ஆகும். ப்ரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. இதே போல் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.